மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உலகில் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே கடவுள் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். மிக முக்கியமாக கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றத்தை பொறுத்து, உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்து, குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகுகேது பகவான்களின் மாற்றம், இவையெல்லாம் வைத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார நிலை, திருமண வாழ்க்கை, எதிர்காலம், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தான் தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு எப்போதெல்லாம் லாப வீட்டில் வந்து நிற்கின்றாரோ அப்போதெல்லாம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளார வரும்போது, வந்து நிற்கும்போது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க. குரு பகவான் 6வது இடத்துல அல்லது சனி பகவான் 6வது இடத்தில் வந்து நிற்கும்போது இழுபறியாக இருந்த பல வேலைகள் விரைந்து முடியும். விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவீர்கள். பங்காளி பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் சாதகமாகும். பழைய கடனை பைசல் செய்வதற்கு குறைந்த வட்டியில் லோன் கிடைக்கும் என்று பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சின்ன சின்ன விபத்துகள், ஏமாற்றங்கள், பண இழப்புகள், வீண் பழி இதெல்லாம் வந்து போகும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். 3வது வீட்டில் கேது பகவான் வந்து அமரும்போது பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்கள் செல்வீங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிக்க உதவுவீங்க. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பால் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் அடைவீங்க. மிக மிக முக்கியமான விஷயமாக தந்தையாருடன் சில கருத்து மோதல்களும் வரலாம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிதூர் வழி சொத்துக்களை பெறுவதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுக்கு அனாவசிய செலவுகள், பயணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சில நேரங்களில் அதிகரிக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தகுந்த ஆதாரம் இல்லாமல் யாருக்கும் பணம் கொடுத்துடாதீங்க. பிள்ளைகளாலும் சில வீண் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்லும். செலவுகளும் வரும். வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்ற சுப செலவுகளையும் குரு பகவான் நிச்சயம் தருவார் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாத்தையும் குரு பகவானின் அருளால் விற்று தீர்ப்பீங்க. உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய தொழில் புரிவீங்க. சந்தையில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக ஆனி மாதம், ஆவணி மாதம் மற்றும் புரட்டாசி, தை, மாசி இந்த மாதங்களில் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக, தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மிக பெரும் லாபத்தை உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும். உத்தியோகத்தில் சூழ்ச்சியாலையும் மறைமுக எதிரிகளாலையும் இழந்த சலுகைகள், பதவிகளை ஆடி மாதங்களில் நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க. தை, மாசி மாதங்களில் புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல வகைகளிலும் வழக்குகள் நல்ல ஒரு முடிவை கொடுக்கும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும் வழக்குகளில். அதன் மூலமாக உங்களுடைய அலுவலகத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும்.
நீங்கள் சில நேரங்களில் வாய் விட்டு நேருக்கு நேர் எதையும் பேசி விடுபவர்கள் என்பதனால் அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்பவர்களாகவும் இருப்பீங்க. அதாவது நேர்மையாக இருந்தால் சிலருக்கு இல்லை, பலருக்கு பிடிக்காது. அந்த நேர்மை தான் உங்களுக்கு சில நேரங்களில் பலவீனமாகவும் போய் முடிந்து விடுகின்றது. திருச்செந்தூர் முருகப்பெருமான சஷ்டி திதி அல்லது புனர்பூசம் நட்சத்திரம் நடைபெறும் நாட்களில் சென்று வணங்கி வந்தீங்கன்னா, ஏழை மாணவனினுடைய கல்வி கட்டணத்தை ஒரு முறை செலுத்துனீங்கன்னா உங்களுடைய வருமானம் நிச்சயம் உயரும். வாழ்க்கையில் மிகப்பெரும் முன்னேற்றத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அந்த முன்னேற்றத்தால் சுகபோக ஒரு வாழ்க்கையையும் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று உறுதியாக சொல்லலாம். யதார்த்தமாக பேசக்கூடிய நீங்கள் சில நேரங்களில் தன்னுடைய பேச்சால் மற்றவர்களை காயப்படுத்தவும் தயங்க மாட்டீங்க. அதை மட்டும் கொஞ்சம் விட்டு ஒழிச்சிடுங்க. உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் குரு பகவானும் சனி பகவானும் வந்து அமரும்போது எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும். பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற முயற்சிப்பார். கல்யாணம் கச்சேரி என்று வீடே களைகட்டும். 10வது இடத்தில் குரு பகவான் வந்து அமரும்போது நீங்கள் மிக பெரும் வெற்றியே அனைத்து தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தாமதமே இல்லாமல் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் உதவி புரிவார். சிலருக்கு புது வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் பெற்று தருவார். பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்ட துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டாகும். மிக பெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் உங்களுடைய திறமையால் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளார பல நேரங்களில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்த அதிரடி திட்டங்களை தீட்டி உழைப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. 5வது வீட்டில் சனி பகவான் வந்து நிற்கும்போது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். மகனை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையும் வரலாம். பூர்வீக சொத்தில் கூடுதலாக செலவு செய்து அதை சீர்திருத்தம் செய்வீங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் எல்லாம் வந்து சேரும். உங்களுடைய மகளுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமையும். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை அறிந்து அவங்க உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். ஆனி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நல்ல சம்பவங்கள் முருகப்பெருமானால் நடக்கும். சிறு சிறு இடர்பாடுகள், உத்தியோகத்தில், குடும்பத்தில் அதிருப்தி, கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இந்த ஆனி மாதத்தில் நிச்சயமாக முடிவுக்கு வரும். நல்லதே நடக்கும். குறிப்பாக 2ஆம் இடத்துல கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகு பகவானும் வந்து நிற்கும்போது பேச்சில் அதிக கடுமையை காட்டாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் விளையாட்டாக பேச போய் கூட அதுவே விபரீதமாக போய் முடிஞ்சிட்டோம். உறவினர்கள் எல்லாம் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. வாகனத்தை கொஞ்சம் கவனமாக இயக்க வேண்டியது மிக மிக அவசியம்னே சொல்லலாம். டென்ஷன், அரசு விஷயங்களில் தடுமாற்றம் இதெல்லாம் வந்து போகும். ஆன்மீகவாதிகளுடைய நட்பு கிடைச்சிடும். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டிற்கு குடிபுகக்கூடிய அருமையான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆவணி மாதத்தில் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நீண்டகால திட்டமிட்டு கொண்டிருந்த சில காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். விஐபிகளின் அறிமுகமும் இப்போது கிடைக்கும். நீங்கள் மிக பெருமளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் என்றால் இது இந்த ஆவணி மாதம்தான். புது வீடு, மனை, சொத்தெல்லாம் வாங்குவீங்க. சொந்த ஊரில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடிவிடும். ஜனவரி மாதத்தில் தந்தைக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து மோதல்கள் உண்டாகலாம். வழக்குகளில் அவசர முடிவுகளை மட்டும் எடுத்துடாதீங்க. வியாபாரத்தில் இதுக்கு முந்தைய வருடங்களில் நஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில்
வரக்கூடிய காலங்களில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக்குவீங்க என்பதும் எழுதப்பட்ட விதிதான். போட்டியாளர்களே வியக்கும்படி கடையை விரிவுபடுத்தி பெரிய அளவில் கொள்முதல் செய்வீங்க. தை மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி போயிடும். உயர் அதிகாரியின் ஆதரவை நிச்சயம் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் இனி உங்களை மதிப்பாங்க. வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிவிடும். அது மட்டுமல்ல, பெரிய நிறுவனங்களின் அழைப்பும் உங்களை தேடி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வருடத்தில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை திருவாதிரை நட்சத்திர நாளில் சென்று வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். பண பிரச்சனைகள் விலகும். கடன் தொல்லைகளெல்லாம் நீங்கும் என்று உறுதியாக சொல்லலாம். தீவிரமாக யோசித்து மிதமாக முடிவெடுப்பவர்கள் நல்ல முடிவை எடுப்பவர்களாக இருப்பவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். மற்றவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து கொள்பவர்களாகவும் இருப்பீங்க. சுக்கிர பகவானும் புதன் பகவானும் லாப வீட்டில் உங்களுடைய துலாம் ராசிக்கு வந்து அமரும்போது எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறிவிடும். தடுமாறி கொண்டிருந்த நீங்கள் இனி சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பக்க பலமாக எப்போதும் இருப்பார். இதுவரைக்கும் நீங்கள் சிந்திய வியர்வைக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலகட்டம் என்றால் அது ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் நிச்சயம் கிடைத்தே தீரும். ஒவ்வொரு வருடத்துலையும் குடும்பத்தில் பல வருடமாகவே பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நல்ல தீர்வு கிடைத்துவிடும். தள்ளிப்போன கல்யாணமெல்லாம் நல்ல விதத்தில் முடிஞ்சுவிடும். ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசியமான செலவுகளை மட்டுமே இனி செய்ய பாருங்க. வங்கியில் வாங்கியிருந்த கடனை எப்படி அடைப்பது என வருந்தினீர்கள் அல்லவா? இனி அதற்கான வழி கிடைத்துவிடும். பிரச்சனைகளையெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு ஞானத்தை உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் வருந்தியதற்கெல்லாம் தற்போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தை மாசி காலகட்டத்தில் வந்துடும். குரு பகவான் உங்களுடைய 9வது வீட்டில் பலமாக அமர்ந்திருக்கும் போது காசு பணத்திற்கு குறைவே இருக்காது. அதே குரு பகவான் 10வது வீட்டிற்கு வரும்போது வீண் செலவுகள், அலைச்சல், ஏமாற்றம் வரும். உத்தியோகத்தில் உறுதியற்ற ஒரு நிலை உண்டாகிவிடும். உங்களை பற்றிய அவதூறான பேச்சுகள் அதிகரித்துவிடும். யாருக்கும் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க, ஜாமீன் கையெழுத்து. அதன் பிறகு மிக பெரும் பிரச்சனையில் சிக்கி கொள்பவர்களாக மாறிடுவீங்க. தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும். வாகனம் அடிக்கடி செலவு வைக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த வாகனத்தில் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும். முதுகு வலி, மூட்டு வலி இதெல்லாம் வந்து போகும். குடும்பத்தினுடைய தனிப்பட்ட விஷயங்களை, ரகசியங்களை யாரிடமும் சொல்லிடாதீங்க. நண்பர் என்று இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக ராகு பகவான் உங்களுடைய 7வது வீட்டில் வந்து நிற்கும் போது மன உளைச்சல், விரக்தி, ஏமாற்றங்கள் வந்து போகும். தலை சுத்தல் ஏற்படும். சகோதர வகையில மற்றும் தாயாருடன் வீண் வாக்குவாதம், விவாதம் ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த காலகட்டத்தில். ஆவணி மற்றும் கார்த்திகை மாதங்களில் புதிய திட்டங்கள் நிறைவேறிவிடும். இழுபறியாக இருந்த பல வேலைகளை அதிரடியாக முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைந்துவிடும். சொந்த பந்தங்கள் மெச்சும்படி திருமணத்தை முடிப்பீங்க. வியாபாரத்தில் மற்றவர்களின் அறிவுரைகளை ஏற்காம சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்பட பாருங்க. வேலையாட்கள் முழு ஒத்துழைப்பை தருவாங்க. அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்களையும் பணியில் அமர்த்துவீங்க. உங்களுக்கு விவசாய துறையும் தனியார் துறையில் மிக பெரும் பதவியில் இருப்பதும் மிக பெரும் லாபத்தை கொடுக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி குறை கூறியவர்கள் அவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரியே வியந்து போவார்.
குரு பகவான் 10வது இடத்தில் அமர்ந்திருக்கும் போது பதவி உயர்வு சற்று தாமதமானாலும் மிக பெரும் இடத்துல அமர போறீங்க. அதன் பிறகு அது மட்டுமல்ல, உங்களுக்கு பதவி உயர்வோட சம்பள உயர்வும் உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபமும் குரு பகவானால் நிச்சயம் கிடைத்துவிடும். பண விஷயத்தில் யாரிடமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கராராக இருக்க பாருங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் அப்படின்றத 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் கடின உழைப்பாளிகள், விடாமுயற்சியால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடியவர்கள், துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வரும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். ஒரே வருடத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் திருப்பதி வெங்கடேச பெருமாளையும் போய் தரிசித்து விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நொடியில் விலகும், தொட்டது துலங்கும். இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட நீங்கள் இதுக்கு அப்புறம், இந்த வழிபாட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு பாதையில் செல்வீங்க. நல்லதே நடக்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். முருகப்பெருமானால் உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டு போயிருந்த காரியங்கள், நின்று போயிருந்த காரியங்கள், முடிக்கவே முடியாமல் இருக்கு, முடிக்கவே முடியாது அப்படின்ற காரியங்கள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் நடந்தேறும். உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் அமைத்து கொள்ள முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி உங்களுடைய தெய்வீக வழிபாடும் ஆன்மீக ஈடுபாடும் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் அடியோடு மாற்றப் போகின்றது என்பதை நிச்சயமாக 100% உறுதியாக சொல்லலாம். முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் விதிப்படி கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசியின் அமைப்பு, குரு பகவான், சனி பகவானின் நிலை, இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகப்பெருமானின் விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.